வெல்கம் டு சிகே ப்ளாக்ஸ் 0.2. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் கிச்சன் ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருந்தேன். அது என்னன்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது வந்த உடனே அதை பிரிக்கணுன்றது ஆர்வம் எப்பயுமே எல்லாேருக்கும் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. பிரித்து பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பிரித்து பார்க்கும் போது தாங்க தெரிஞ்சது, எனக்கு மட்டும் எப்படியாவது ஏதாவது ஒன்று குறையாவே வந்துடுது. அது என்னென்னா, நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, அது வந்தது ஒன்று. ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என்னடா இது இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே மீஷோவில் ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்துருப்பேன். பேக்கிங் சரியில்லாத உடஞ்சி வந்திருந்தது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் மீஷோவில் வாங்கினது கிச்சன் ஆர்கனைசர் தான். ஆனால் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எனக்கு ஒயிட் கலர் மூடி வந்துருச்சு. ஆனால் ப்ராடக்ட்லாம் சூப்பராக தான் இருந்தது. நானும் யூடியூப்பில் பார்த்து தான் எல்லோரும் வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால தான் நானும் வாங்கினேன். இது செகண்ட் டைமு. இது அதிகமாக காசு கொடுத்து நான் வாங்குறது இந்த பொருள். என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்லலைங்க, இந்த மாதிரி மூடி மாறி வந்துருச்சுன்ட்டு. என்னை ஏற்கனவே திட்டுவார். ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் உடஞ்சி வந்திருக்கும் போதே சொன்னார் வாங்காதன்னு சொல்லிவிட்டு. சரி, ரிட்டன் போடுறதா இருந்தால் சொல்லலாம். சரி, ரிட்டனே நம்ம போடலை. ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றதுனால நானே வச்சுக்கிட்டேன். சரி, பிளாக் கலர் தான் வரல, ஒயிட் கலர் தான் வந்திருக்கு. ஏன் ஒயிட் கலரு அப்படின்னு சொல்கிறேன்னா, சீக்கிரம் அழுக்காயிடும் இல்லைங்களா? அதனால தான் நான் சரி பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்குமே நினச்சேன். சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கண்டெய்னரோட குவான்டிட்டி 1100 ml போட்டிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் அந்த பொருள்லாம் போட்ட பிறகு எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வைக்கும்போது பார்க்குறதுக்கு எல்லாம் ஒட்டுக்கா வைக்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது. சரி, அதில் ஃபில் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபில் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன், அதுவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.